ஹாய் வணக்கம். இப்போது இந்த குரூப் ஒன்னுக்கான அந்த 26 வேக்கன்சி அது நம்ம பார்த்துருப்போம். 2026 குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ்க்கான வேக்கன்சி ஒரு 26 வேக்கன்சி தான் இருக்குது. ஸோ அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அதிக வேக்கன்சி இல்லை, வேக்கன்சி குறைவாக இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்ட்டுனா, ஒரு விண்டோ ஷாப்பிங் சொல்லுவாங்க. அதாவது சும்மா நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இருந்தவங்க, ஓகே வேக்கன்சி கம்மியாக இருக்குது, நான் படிக்கிறேன், படிக்கல அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம், அது வேறு. பட் ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக படிச்சுட்டு இருந்தவங்க ஒரு நல்ல ஒரு ஒரு வேக்கன்சி வந்துடும் அப்படின்னு கிட்டத்தட்ட கடந்த ஒரு 6 மாதம், ஏன் 10 மாதமாக கூட படிச்சுட்டு இருந்தபோது திடீர்னு வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேனே, இப்போ அது வரலையே அப்படிங்கும் போது எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறது, என்ன பண்ணணும், அது ரிலேட்டடாக தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். நம்பர் 1 ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு 2 விஷயத்த நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கில் செட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு தேவைப்படுது இல்லையா? எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் அது டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்கிங்கு, இல்லை வேற எனி கைண்ட் ஆஃப் எக்ஸாம், ஈவன் நீட், அது மாதிரி எந்த எக்ஸாம் யார் படிச்சுட்டு இருந்தீங்கனாலும் இங்கே தேவைப்படுறது என்ன அப்படின்ட்டுனா, அந்த பரீட்சையை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கில் செட். அப்போது உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் இருக்குது, எனக்கு ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி நல்லா வரும், ஆனால் மேத்தில் நான் கொஞ்சம் சிரமப்படுறேன், இல்லை எனக்கு மேத் நல்லா வருது, ஆனால் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி மாதிரியான சப்ஜெக்ட் இல்லை சயின்ஸை நான் படிச்சுக்க சிரமப்படுறேன் அப்படின்னா, உங்களோட தனிப்பட்ட ஸ்கில் என்ன அப்படிங்கிறத, எந்தெந்த சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்தெந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கிறத நல்லா கிளியராக ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கில்லை எந்த எக்ஸாம்லலாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அதில் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு வேலையை வாங்கிக்கிறத பாருங்கள். ஒரு 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 இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேக்கன்சி குறைவாக வரும்போது, இல்லை நோட்டிஃபிகேஷனில் டிலே ஏற்படும் போது, இல்லை எக்ஸாம் பேட்டர்னில் ஏதாவது மாற்றம் வரும்போது, இது மாதிரி நிறைய இஷ்யூ இதற்கு முன்னாடி நடந்துகிட்டே இருக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி அரசு வேலை வாங்கக்கூடிய யாரோடைய ஸ்டோரியை கேட்டிங்கனாலும் அது ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை கடந்து வந்திருப்பாங்க. வேக்கன்சிங்கிறது மட்டுமே இஷ்யூ இல்லை, இன்னும் நிறைய இஷ்யூஸை நிறைய டைமில் எல்லா மாணவர்களும் சந்திச்சு தான் வந்திருப்பாங்க. பரீட்சை எல்லாம் முடிஞ்சு இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்த பிறகு ஏதாவது ஒரு கேஸ் இருக்கும், அதனால போஸ்டிங் போடாமல் வெயிட் பண்ண வச்சுருந்துருப்பாங்க. இல்லை இந்த எக்ஸாம் பேட்டர்னை லாஸ்ட் டைமில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அதனால நல்லா படிச்சுட்டு இருந்து மிஸ் பண்ணது இருந்திருக்கலாம். இல்லை இப்போ நம்ம எதிர்பாராத விதமாக ஒரு முறை இப்போ நம்ம கொரோனா மாதிரி ஒரு வேர்ல்டில் யாருமே எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு ஒரு இது வந்த மாதிரி திடீர்னு ஒரு 2-3 வருஷத்தை நம்ம இழந்திருப்போம். அது மாதிரி வித்தியாசமான போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள் நிறைய இருந்து அதையெல்லாம் தாண்டி தான் ஒவ்வொருத்தரும் அவங்களோட அந்த அரசு வேலைங்கிற அந்த அவங்களுக்கான அந்த சேர்ல போய் அமர்றாங்க. அவங்களுக்கான அந்த சம்பளம் வர வரைக்கும் அது பெரும் போராட்டமாக தான் இருந்திருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் ஒர்க் அவுட் ஆகலை. அதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டுனா, இது மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்போது, வேக்கன்சியோ, நோட்டிஃபிகேஷன்லையோ, எக்ஸாம் பேட்டர்ன்லையோ, இது மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரும்போது, ஓகே டக்குன்னு நான் ஓகே அப்செட் ஆகிட்டேன், ஃபீல்டை விட்டு போகிறேன், அந்த மாதிரி முடிவு எடுக்கிறது சரியாக இருக்காது. ஃபீல்டை விட்டு போகணுன்னா எப்போ வேணால் நீங்கள் போகலாம். டிஎன்பிஎஸ்சி விட்டு போகிறேன் அப்படின்னா தாராளமாக போயிட்டு ஒரு ப்ரைவேட்டில் வேலை செய்யுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் திரும்பி வரணுங்கிறத பற்றி நினைக்கவே நினைக்காதீங்க. போகணுன்னா கம்ப்ளீட்டாக ப்ரைவேட்டுக்கு போயிடுங்க, படிக்கணும்னா முழுமையாக படிங்க. எவ்வளோ கடினமாக இருந்தாலும், எந்த மாதிரி டஃப்பான சுச்சுவேஷனாக இருந்தாலும் படிங்க. அதில் இதற்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் இந்த மாதிரி ஒரு டஃப்பான சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சில விஷயங்களை சொல்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. நம்பர் 1 ஃபஸ்ட்டு 2 காரணத்திற்காக நம்ம படிக்கலாம். ஒன்று, எனக்கு பர்டிகுலராக இந்த போஸ்டிங்கே வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டு நீங்கள் படிக்கலாம். ஏதாவது ஒரு போஸ்டிங், எனி போஸ்டிங், அந்த போஸ்டிங்காக நீங்கள் படிக்கலாம். இல்லை எனக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும், ஒரு ஸ்டேபிளான ஒரு அரசு வேலைக்காக தான் நான் படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் படிக்கலாம். அப்போது ஒரு ஸ்டேபிளான ஒரு அரசு வேலைக்காக நீங்கள் படிக்கிறீங்கன்னா, நீங்கள் பரீட்சையை பாஸ் பண்ணணும். அப்போ பரீட்சையை பாஸ் பண்ணணும்னா முதல்ல என்னென்ன அரசு வேலையெல்லாம் இருக்குது, இங்கேருந்து ஒரு 365 டேஸ் எடுத்துவோங்க, இங்கேருந்து ஒரு 365 நாள் என்னென்ன எக்ஸாம் எல்லாம் வரலாம், அந்த எக்ஸாமுக்கு எனக்கு என்னென்ன ஸ்கில் எல்லாம் இருக்குது, உங்கள் நண்பரோ அப்பா அம்மாவோ இல்லை சுற்றி இருக்கவங்கள யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு ஒரு எக்ஸாமை ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன ஸ்கில் செட் இருக்குது, உங்களால் எந்தெந்த எக்ஸாம் எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அந்த எக்ஸாமுக்கு எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய ஏதாவது ஒரு எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணி போயிடுவீங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி உங்களை கைவிடுமா விடாதா, இல்லை இருக்கக்கூடிய அரசாங்க
அரசாங்கங்கள் இதற்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, இப்ப இருக்கவங்களும் சரி, அவங்க சரியா தப்பா இந்த பேச்சுக்குள்ள நான் வரல. நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட உழைப்பு உங்களை கைவிடாது. நீங்க நம்பிக்கையோட படிங்க, நம்பிக்கையோட உங்களோட உழைப்ப வந்து குடுங்க. அது உங்களுக்கான ஒரு அரசு வேலைய நிச்சயமா வாங்கி தந்துரும். இது மாதிரி ஏதாவது ஒரு 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 சேஞ்ச் இல்ல ஏதாவது ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் வரும்போது, உங்க உழைப்பு மேல இருக்க நம்பிக்கைய விட்டுட்டு, நீங்க வந்து நம்ம வந்து நமக்கு இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மாரி அப்செட் ஆகி போக வேண்டிய தேவை இல்ல. ரொம்ப சீரியஸான ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து உங்க உழைப்பு மேல நான் கடுமையா படிக்கிறேன், உழைக்கிறேன், முழு நம்பிக்கையோட படிக்கிறேன். எனக்கு ஒரு ஒரு அரசு வேலை அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு நீங்க கான்ஃபிடென்ட்டா படிக்கலாம். 2 விஷயத்த நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. 1 ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கு. அதுக்காக நான் வந்து படிக்கணும். உடனே வந்து நான் பாஸ் பண்ணணும். அந்த மாரி நெனச்சீங்கன்னா, எனக்கு அடுத்து வரக்கூடிய பாசிபிலிட்டி என்ன இருக்கு? என்னென்ன எக்ஸாம்லாம் இருக்கு? அதுல இம்மீடியட்டா நான் வந்து எந்த ஒரு ஒரு வேலைக்கு போகணும்னா, எனக்கு இருக்கக்கூடிய ஸ்கில் செட்ட எந்தெந்த எக்ஸாம்க்கு நான் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அந்த எக்ஸாம் எல்லாம் நீங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதி, அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எப்படி நான் வந்து பிரிப்பேர் பண்ணணும்? ஜிஎஸ் எப்படி யுட்டிலைஸ் பண்ணிக்கணும்? மேத்தமேட்டிக்ஸ் எப்படி யுட்டிலைஸ் பண்ணிக்கணும்? அது மாதிரிலாம் நல்லா கிளியரா பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, எமோஷனலா யோசிக்காதீங்க. ஒரு பிராக்டிகலா ஒரு ஒரு அனலிட்டிக்கலா பாருங்க. எப்படி நம்ம வந்து நம்மளோட வேலைக்கு வந்து போய் ரீச் ஆகலாம்? இந்த பினான்சியல் ஸ்ட்ரகிள்ல இருந்து எப்படி வெளிய வரலாம்? ஃபேமிலிட்ட பேசுங்க. நீங்க வந்து ஒரு பரீட்சைய கிளியர் பண்ணி வெற்றி பெற்று நீங்க வந்து சூப்பர் டூப்பரா சக்சஸ்ஃபுல்லா வரும்போது, உங்களால வந்து பெரிய அளவுல பெனிஃபிட் ஆக போறது. பினான்சியலாவோ அல்லது அந்த அந்த வேலை மூலமா சாதிச்சிட்டீங்க அப்படின்னு உண்மையிலேயே உங்களுக்காக சந்தோஷப்பட போறது, அதனால பெனிஃபிட் ஆக போறது எல்லாம் உங்களோட ஃபேமிலி. அது அப்படியே ஆப்போசிட்டாவும் பாருங்க. நீங்க வந்து ஒரு வேலையில டார்கெட் பண்ணி படிக்கிறீங்க. ஒருவேளை அந்த வேலைய வந்து மிஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா, அதனால பாதிக்கப்பட போறதும் ஃபேமிலி தான். அப்போ ஃபேமிலியோட வந்து பேசுங்க. நமக்கு வந்து என்ன மாதிரியான பினான்சியல் சிச்சுவேஷன்? நான் இன்னும் 1 வருஷத்துக்கு படிச்சனாலும், நம்மளால வந்து இந்த பினான்சியல் கண்டிஷன்ஸ நம்ம பேலன்ஸ் பண்ணிக்க முடியுமா? நமக்கு வந்து பினான்சியலா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்கா? இல்ல நம்ம வந்து உடனடியா வேலைக்கு போக வேண்டிய தேவை இருக்கா? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்போ உடனடியா வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய ஸ்கில் செட்ல அடுத்தடுத்து என்னென்ன எக்ஸாம் இருக்கு? அதுக்கு எப்படி வந்து நம்ம பிரிப்பேர் ஆகணும்? அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அத கால்குலேட் பண்ணி எக்ஸாம்ஸ ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா எக்ஸாம வந்து வொர்க் அவுட் பண்ணுங்க. நிச்சயமா ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும். யார் வேணா உங்கள கைவிடலாம். உங்களுடைய உழைப்பு உங்கள எப்போதுமே கைவிடாது. 100% நீங்க வந்து பாஸ் ஆவீங்க. நம்பிக்கையோட படிங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல இந்த ஃபீல்டுல இருக்கிறதுனால, நெறைய மாணவர்கள இது மாதிரி நெறைய டிஃபரெண்ட் இஷ்யூஸ பார்க்கிறதுனால, ஒரு விஷயம் சொல்ல நெனைக்கிறேன். ஒரு ஒரு எக்ஸாம் குறிப்பா குரூப் 2 2A பிரிலிம்ஸ் எக்ஸாம் அப்போ வந்து நம்மளோட மாணவர் ஒருவர் வந்து ஒரு 2, 3 பேர் சேர்ந்து படிச்சுட்டு இருந்தாங்க ஒரு டீமா. அதுல நம்மளோட மாணவர் ஒருவர் வந்து ஃபெயில் ஆயிட்டாரு. ஆக்சுவலா வந்து அந்த பிரிலிம்ஸ்ல அவர் ஃபெயில் ஆயிடுறாரு. அப்படி ஃபெயில் ஆயிட்ட பிறகு அவரு என்ன பண்ணாரு அப்படின்னா, அவரு கொஞ்சம் மேத்ஸ் எல்லாம் நல்லா இது பண்ணுவாரு. ஜிஎஸ்லயும் ஓரளவு நல்லாவே வந்து படிக்கிறாரு. அதனால அப்போ இருந்த ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணாரு. அப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணி வேலை வாங்கிடுறாரு. பாஸ் ஆயிட்டாரு. இதுல என்ன ஒரு பெரிய முரணான ஒரு விஷயமா இருந்ததுன்னா, இந்த பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ்க்கு படிச்சுட்டு இருந்தவங்க, மெயின்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டே வரல. வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பிரிலிம்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டாரு. கான்ஃபிடென்ட்டா அவர் என்ன பண்ணாரு, அடுத்து எஸ்எஸ்சி எக்ஸாம்க்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சாரு. எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இவங்க மெயின்ஸ கிளியர் பண்ணி வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே அவர் வேலைக்கு போய் மாச சம்பளமே வாங்கிட்டாரு. அது அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்க அவரு பிரிலிம்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டோ, இல்ல ஏதாவது ஒரு நெகட்டிவா பேசிக்கிட்டோ, தனக்கு தானே நெகட்டிவா சொல்லிக்கிட்டு இருந்திருந்தாருன்னா, காலமும் போயிருக்கும். அதற்கான அந்த வாய்ப்பும் போயிருக்கும். சரி ஓகே. இப்ப இந்த எக்ஸாம் இப்படி ஆயிடுச்சு. அடுத்து நான் என்ன பண்ணணும்? எனக்கு என்ன ஸ்கில் செட் இருக்கு? எத படிக்கணும்? எத வந்து இது பண்ணிக்கணும்? அப்படின்னு கரெக்ட்டா பிளான் பண்ணி எஸ்எஸ்சி எக்ஸாம் படிச்சாரு. டக்குன்னு பார்த்தா மெயின்ஸ கிளியர் பண்ணி இவங்க எல்லாம் வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே அவரு வந்து மாச சம்பளத்தையே வாங்கிட்டாரு. வேலையே வந்து அவருக்கு கிடைச்சிருச்சு. அந்த மாரி இருந்தது. நெறைய சொல்லலாம். இது மாதிரி வந்து ஒரு முறை குரூப் 4 எக்ஸாம் ஃபெயில் ஆயிருந்த ஒரு மாணவர் வந்து எஸ்ஐ எக்ஸாம்ல பாஸ் ஆயிருந்தாரு. போலீஸ் எக்ஸாம்க்காக ட்ரெயின் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் வந்து குரூப் 2 எக்ஸாம்ல கிளியர் ஆனாரு. இது மாரி நெறைய டிஃபரெண்டா வந்து இந்த வேக்கன்சி அது ஒரு முறை ரயில்வே வேக்கன்சிக்காக வந்து முழு முயற்சி பண்ணி படிச்சுட்டு இருந்தவர் ரயில்வே கிடைக்கல. பயங்கரமா வருத்தப்பட்டாரு. ஆனா அதே டைம்ல எஸ்எஸ்சி எக்ஸாம கிளியர் பண்ணாரு. இது 2மே இல்லாம பேங்கிங் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்த ஒருத்தர் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்தாரு. எனக்கே வந்து அது ஒரு ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்தது. நீங்க படிச்சுட்டு இருந்ததே வேற. இப்போ திடீர்னு வந்து டிஎன்பிஎஸ்சின்னு வரும்போது சோசியல் சப்ஜெக்ட்ஸ் நெறைய படிக்கணும். ஹிஸ்டரி, ஜியோகிராஃபின்னு. அத எப்படி பிக்கப் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு இருந்தது. பார்த்தா அவரு அந்த முறை பேங்கிங்ல வேலை வாங்க முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணாரு. ஆனா டிஎன்பிஎஸ்சில வேலை வாங்கிட்டு போயிட்டாரு. அ எப்படி வேணாலும் உங்களுக்கு வந்து உங்களோட உழைப்பு, உங்களோட வேலைய கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துரும். நான் சொல்ல நினைக்கிறது எல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். நீங்க வந்து 20 வேக்கன்சி, 10 வேக்கன்சி, 500 வேக்கன்சி, 5000 வேக்கன்சி என்னவா வேணா இருக்கட்டும் இல்லையா? முழுசா படிங்க.
ஒருவேளை உங்களுக்கு வந்து நான் உடனடியா ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. ஒருவேளை மிஸ் ஆயிட்டா என்ன பண்றது? அந்த 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 ஏரியாவே நம்ம கால்குலேட் பண்ணணும். வேகன்சி கம்மியா இருக்கு. அதனால வந்து ஒருவேளை நமக்கு எக்ஸாம் சரியா, ஏன்னா வெறும் ஒரு 500 to 600 பேர் தான் மெயின்ஸ்க்கே வரப்போறாங்க. இது ஒருவேளை மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ரொம்ப டஃபா இருந்து அப்படின்னா அடுத்தடுத்து என்ன எக்ஸாம்ஸ் இருக்கு? அதுக்கு நம்ம எப்படி தயாராகிக்கணும்? ரொம்ப குறைவான வேகன்சி வந்தா கூட அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்ல நம்ம எப்படி வந்து உள்ள வந்துரணும் அப்படிங்கறதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு தெளிவா வந்து பிளான் பண்ணி நோட்டு பேனா பேப்பரை போட்டு என்னென்ன எக்ஸாம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நம்ம ஸ்கில் செட் எது எதுக்கு கை கொடுக்கும். சும்மா எல்லாரும் வந்து ஆர்ஆர்பி படிக்கிறாங்க, நானும் ஆர்ஆர்பி போறேன், எல்லாரும் பேங்கிங் படிக்கிறாங்க, நானும் பேங்கிங் போறேன், அப்படி போகாதீங்க. நம்மளோட ஸ்கில் செட் அதுக்கு கை கொடுக்குமா? நம்மளால அந்த எக்ஸாம் படிக்க முடியுமா? நமக்கு வந்து அந்த கணிதம் வந்து டக்குன்னு பிக்கப் பண்ணிக்க முடியுதா? மேத்தமெட்டிக்ஸை பிக்கப் பண்ணிக்க முடியுதா? ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி நல்லா படிக்க முடியுதா? அப்படிங்கறதெல்லாம் பார்த்து தெளிவா வந்து பிளான் பண்ணி ரிலாக்ஸ்டா படிக்க ஆரம்பிங்க. எமோஷனலா ஒரு மாதிரி டிசைட் பண்ணாதீங்க. அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது. ஒரு ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு இன்ஸ்டெபிலிட்டி வரும்போது டக்குன்னு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா உடனே எமோஷனலா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது அது புதுசா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாணவர் வந்து மேபி நம்ம இதுக்கு போலாமா வேண்டாமான்னு நினைக்கும் போது ஓகே நான் இதை விட்டு வேற ஃபீல்டு அதெல்லாம் வேற. நீங்க 2-3 வருஷம் படிக்கிறீங்க, நல்ல எஃபோர்ட்ஸ் போட்டுட்டீங்க, பயங்கரமா வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தீங்க, மிஸ் ஆகுது அப்படின்னா பயப்படாதீங்க. அதுக்கு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு எக்ஸாம் இல்ல அடுத்த எக்ஸாம் வந்து கை கொடுத்துரும். தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஃபீல்டை விட்டு வெளியே போற எண்ணமே இருக்கக்கூடாது. நான் எப்போதும் சொல்றதுதான். நீங்க டிஎன்பிசி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதை விட்டா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையில ஆரம்பிச்சீங்கன்னா தான் கடைசி வந்து சேர முடியும். இது இல்லைன்னா நான் இன்னொரு வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இன்னொரு வேலை தான். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சீங்கனாலும் சரி, நான் வந்து இதை நல்ல மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை விட்டா எனக்கு வேற எதுவுமே தெரியாது. இப்போ மழை பெஞ்சாலும் மழை பெய்யலனாலும் நல்ல ஈல்டு வந்தாலும் வரலினாலும் எனக்கு விவசாயம் மட்டும்தான் தெரியும். எனக்கு விவசாயத்தை தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது. ஒண்ணு இங்க விவசாயம் பண்ணி நான் நல்லா சம்பாதிக்க போறேன், எல்லாருக்கும் உணவு போட போறேன், இல்லையா இங்கேயே கடந்து போய் சேர போறேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு டெடிகேஷன் இருக்குல்ல, அது வந்து இங்க தேவை. அது வந்து நீங்க நல்லா யோசிச்சு கிளியரா வந்து முடிவெடுங்க. எமோஷனலா யோசிக்காதீங்க. எமோஷனலா இதை வந்து ரொம்ப ஒரு மாதிரி எடுத்துட்டு போகாதீங்க. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறது. ரிலாக்ஸ்டா படிங்க, கவனமா வந்து படிங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தது போலதான், உங்களோட ஸ்கில் செட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஓன் ஸ்கில் செட். நம்ம ஸ்கில் செட் வந்து என்னென்ன வேலையை நமக்கு கொடுக்க முடியுங்கிறத பாருங்க. அந்த அந்த ஸ்கில் செட்டை வச்சு வேலைக்கு போயிடுங்க. அவ்வளவுதான். ஈஸி ஆஸ் தட். நீங்க வந்து தெளிவா பிளான் பண்ணணும். கரெக்டா வந்து உங்களோட ஸ்கில் செட் எங்க ஒர்க் அவுட் ஆகும்னு பார்க்கணும், வேலைக்கு போயிடலாம். எமோஷனலா யோசிச்சுட்டு உட்காந்து வந்து நீங்க நேரத்தை வீண் பண்ணிட்டீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்பும் போயிடும். அந்த தப்பை பண்ணாதீங்க. ரெண்டாவது, அந்த இது சொல்லிட்டேன். இந்த மாதிரி வெவ்வேறு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்த மாணவர் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். அதாவது ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அது ஆக்சுவலா வந்து குரூப் 4ல படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு. அவங்க வந்து அந்த முறை குரூப் 4ல ஃபெயில் ஆயிடுறாங்க. ஈவன் அந்த டைம் வந்து ரொம்ப அப்செட்டா இருந்தாங்க. எப்படி ஆயிடுச்சு அது இது அந்த மாதிரி. அதன் பிறகு அவங்க எப்போ அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னே தெரியல. பார்லிமெண்ட்ல ரிலேட்டடா டெல்லி போலீஸ் அந்த மாதிரி ஒரு 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 எக்ஸாம் அந்த மாதிரி எழுதியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து, அதுக்கப்புறம் அவங்க அந்த குரூப் 4 படிச்சுட்டு இருந்தபோது தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்கள நான் பார்க்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா இந்த மாதிரி டெல்லி போலீஸ் இதில் பாஸ் ஆனேன் அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. எப்படின்னா உடனே நான் டிமோட்டிவேட் ஆகிறேன் அப்படின்னு உடனே வந்து இன்னும் 1 வருஷம் போச்சு 2 வருஷம் போச்சுன்னு சொல்லி இது பண்ணாம உடனே அடுத்தடுத்து என்னென்ன இருக்குங்கிறத பார்த்து கரெக்டா வந்து ஒர்க் அவுட் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. அதே போல யூ ஹேவ் டு ஸ்டே இன் த ப்ராசஸ். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது. எது எப்படி இருந்தாலும், எது எப்படி போனாலும் நம்ம தொடர்ந்து படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம், அடுத்த வருஷம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வருஷம் ஏதாவது ஒரு டைம் வந்து வி வில் ஹேவ் த வேகன்சி. நமக்கு வந்து அந்த வேகன்சி வந்து வரும். நமக்கான அந்த வாய்ப்பு வந்து நிச்சயமா வந்து வரும். அப்படி வரும்போது நம்ம வந்து தயாரா இருக்கணும். பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஒரு 2 மாசம் இல்லை ஒரு 3 மாசம் அடுத்த வேகன்சி, மறுபடியும் அடுத்தது, இல்லைன்னா அதுக்கு அடுத்தது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்து வந்துகிட்டே இருக்கும். வாய்ப்புகள் வந்து இருக்கும்போது கரெக்டாக ஸ்ட்ரைக் பண்ற அளவுக்கு நமக்கு திறமை இருக்கா அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் அது முன்னாடி சொன்னதுதான், இஃப் யூ வாண்ட் டு கோ, நீங்க வந்து பிரைவேட் ஒர்க் போகணும், இல்லை டிஎன்பிஎஸ் விட்டு வெளியே போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா தாராளமாக போகலாம். எந்த ஒரு ரெக்ரெட்டுமே இல்லை. நீங்கள் அது மாதிரிலாம் யோசிக்காதீங்க. யார் என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு. அந்த மாதிரியுமே நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து, நாங்கள் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப முன்னாடி அவர் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதினாரு. அப்போ வந்து அவருக்கு அது கை கொடுக்கல. உடனே விட்டுட்டு ஒரு ஐடி கம்பெனி போனார். அதுக்கப்புறம் இன்னைக்கு 2 lakhs 3 lakhs சொல்லி நல்ல வேலையில் நல்லா போய் செட்டில் ஆயிட்டார். யாரும் கொஸ்டின் பண்றது இல்லை, நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏன் வந்து குரூப் 4 கிளியர் பண்ணல, ஏன் 2A கிளியர் பண்ணல அப்படின்லாம் கேட்க போறது இல்லை. எண்ட் ஆஃப் த டே நீங்க உங்களோட ஃபேமிலி இவங்க இந்த இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும்தான்
உங்களால பெனிஃபிட் ஆனாலும் அவங்க தான், உங்களால வந்து பாதிப்படைஞ்சாலும் அவங்க தான். சும்மா பேசுறவங்க அவங்க ஏதோ சொல்லுவாங்களா, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்லாம் நீங்க ஃபீல்டுக்குள்ள உங்கள போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்க தேவையில்ல. நான் வந்து நெகட்டிவா பேசல, தப்பா எடுத்துக்காதீங்க. பட் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படின்னா, நீங்க தாராளமா வந்து ஒரு பிரைவேட் வேலைய தேடி போலாம். அண்ட் அப்படி போனா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க போயிட்டும் பாதியில திரும்ப வரக்கூடாது. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஒரு வருஷம் இல்ல ஒரு 6 மாசம் போய் ஒரு வேலை செய்றது. அப்புறம் உடனடியா வந்து இல்ல எனக்கு மறுபடியும் இங்க நான் படிக்கணும்னு தோணுச்சு வரேன். அந்த தப்பு பண்ணக்கூடாது. நல்லா தெளிவா யோசிச்சு முடிவெடுங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சாலும் டிஎன்பிஎஸ்சி முழுமையா படிங்க. பிரைவேட்டா போனாலும் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணாலும் தனியா வந்து நல்லபடியா போய் வேலை செய்யுங்க. இல்ல நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணாலும் நல்லா வந்து இது பண்ணுங்க. எந்த வேலை செஞ்சாலும் அதுல தவறு ஒண்ணும் இல்ல. அதுல உயர்வு தாழ்வுலாம் எதுவுமே கிடையாது. நல்லபடியா வேலை செய்யுங்க. நல்லா வந்து அத மேல கொண்டு போய்க்கிட்டே இருங்க. அதுதான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது. யூ ஆன்சர் டூ நோ ஒன். அத வந்து நல்ல மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கும், நம்மளோட மனசாட்சிக்கும், அதிகபட்சம் நம்மளோட ஃபேமிலிக்கும் தான் நம்ம வந்து வி ஆர் ரெஸ்பான்சிபிள். அவங்க தான் அதுல பெனிஃபிட் ஆகுறது, பாதிப்படைகிறது எல்லாருமே அங்க தான். ஒரு 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 இன்னொருத்தங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வந்து எதையும் யோசிக்காதீங்க. அவ்வளவுதான். நம்ம ஸ்கில் என்ன? நமக்கு என்ன தேவை? நம்ம ஃபேமிலியோட நம்மளோட ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் என்ன? நம்ம என்ன வந்து பண்ணணும்? உடனடியா வந்து வேலைக்கு போகணுமா? உடனடியா படிக்கணுமா? இல்ல படிக்க ஸ்பேஸ் இருக்கா? அப்படியே படிச்சாலும் மேபி அடுத்தடுத்து என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு? என்னென்ன வேகன்சி இருக்கு? அதுக்கு நம்மளோட ஸ்கில் செட் எப்படி பொருந்தும்? அதெல்லாம் எப்படி நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கணும்? இங்கிருந்து அடுத்த 365 டேஸ்ல நான் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலையில இருக்கணும்னா நான் எப்படி வந்து என்ன தயார்படுத்திக்கணும்? அந்த மாதிரி வந்து நீங்க வந்து ரொம்பவும் ஷார்ப்பா வந்து நீங்க வந்து பிளான் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க வந்து யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். அதுதான் நான் சொல்ல நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. படிங்க, நம்பிக்கையோட படிங்க. சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு இது பண்ண வேண்டாம். ஏன்னா எனக்கு பர்சனலாக வந்து கவர்மெண்ட் வேலையில் இருந்துட்டு கூட லீவ் போட்டுட்டு நான் வந்து குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லி படிச்சுட்டு இருந்த ஒரு சில மாணவர்கள் வந்து ஃபோன் பண்ணி நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த முறை குரூப் 1 வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலான்னு. ஆனால் வந்து இது போல் வந்து ஆகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. என்கிட்ட உண்மையிலே எந்த பதிலுமே இல்லை. சரியாக சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். என்னன்னா அட்லீஸ்ட் நீங்களாவது ஒரு வேலையில் இருக்கீங்க. இன்னொரு வருஷம் நீங்க வந்து தொடர்ந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஏன்னா நீங்க அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டி ஒரு வேலையில இருக்கீங்க. அப்போ என்ன பண்ணலாம்? இன்னொரு வருஷம் தொடர்ந்து படிக்கலாம், முயற்சி பண்ணலாம். மறுபடியும் ஒரு வேகன்சி வரும், பாஸ் ஆயிடலாம். இல்லையா இந்த வருஷமே பாஸ் ஆகுறதுக்கு என்ன அந்த இது பண்ண வேண்டியதுதான். நம்ம வருத்தப்பட்டுட்டு இருந்து பயன் இல்ல. அது புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லையா? அதுதான். அண்ட் தேங்க் யூ. படிங்க, தொடர்ந்து படிங்க. அதுதான் சொல்ல வர்றது இந்த வீடியோ மூலமா. நன்றி, வணக்கம். தேங்க் யூ.